ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவர் சபை கூடுமா? யாரும் பேசாத தம்பி, எனக்கு மறந்து போயிடும். எனக்கு மறந்து போச்சுன்னா ஒரு நொடி தவறுச்சுன்னா கூட எனக்கு உடம்புக்கு ஆபத்து. சரியா? யாருமே தயவு செஞ்சு பேசாதீங்க. இந்த சொல்ற சொல்லு வந்து ஒரு நொடி தவறக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. ஆமா, அதனால அப்படி இருக்கிற பொழுது ஜெயன் விஜயன் என்ற இருவர்கள் இருந்தார்களாம். அப்பொழுது ஒவ்வொரு முறையும் தேவர் சபை கூடுவது வழக்கம். அப்படி தேவர் சபை கூடும் பொழுது அந்த தேவர் சபையிலே தேவர் சபைக்கு முன்பதாக இரு காவலாளிகள் இருப்பார்களாம். ஏன்னா இன்னைக்கு எந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா முன்னால வந்து 2 தோழி பெண் சிலையோ இல்ல 2 அகோரமா இருக்கிற சிலையோ வைக்குவோம். ஏன் வைக்கிறோம்? ஒரு நுழைவாயில ஒரு காவலாளி, ஒரு வீடுன்னா ஒரு வீடுன்னா ஒரு வாட்ச்மேன் வேணுமா? ஒரு நாயாவது கூட பைரவசாமி வளர்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு காவலாளி வேணுமா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜெயன் விஜயன் என்று இரு நுழைவாயிலில் காவலர்கள் இருந்தார்களாம். அப்பொழுது அவ்வழியாக யார் தெரியுமா? துருவ மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் வந்தாரையா? அப்படி தூர்வாச மகாமுனிவர் வரும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கோ 22 கண்களா? எத்தனை கண்ணு? 22 கண்கள், 7.5 முழ தாடி. எத்தனை தாடி? 7.5 முழ தாடி, 3 முழ கோபம். எத்தனை கோபம்? 3 முழ கோபம். சரி, அவருக்கு மொத்தம் 22 கண்ணு இருக்கும். எனக்கு யாருன்னா பதில் சொல்லு. எப்படி அவருக்கு மொத்தம் 22 கண்ணுக்கும்? தெரியல. உங்களுக்கும் இருக்குது 22 கண்ணு. யாருக்கு? நமக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குது. இருக்கை விரல்ல எத்தனை நகை கண்ணு இருக்கு? 10 இருக்கா? இரு கால் விரல் நகை எத்தனை இருக்கு? 10. அப்ப எத்தனை ஆச்சு? 20. அந்த அது கண்களா இருந்ததுதான். அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு 20 ஆச்சா? 20. முகத்துல 2 இருக்கா? 22. எத்தனை ஆச்சு? 22 கண்கள், 7.5 முழ தாடி. புரிஞ்சா? கோபம் என்பது 3 முழ கோபம். 3 முழ கோபமா? அப்படி இருக்கின்ற சமயத்தினில் அவர் கொடுத்தால் சாபம், கொடுத்தால் சாபம், இட்டால் சாபம், கொடுத்தால் வரம். அவர் நல்லதை நினைச்சு சொன்னாரா நல்லதே நடக்கும், கெட்டதை நினைச்சு சொன்னாரா கெட்டதே நடக்கும். அப்பேற்பட்ட கூட படம் கொடுத்து படைச்சவராக தூர்வாச மகாமுனிவர். அரே அப்படி இருக்கு சமயத்தினர் என்னாச்சு தெரியுமா? ஜெயன் விஜயன் இருக்கும் பொழுது நுழைவாயிலுக்குள்ளே துருவமண்டலத்தில் தூர்வாசர் வந்தாராம். அப்பொழுது சாமி, நாங்கள் மாலாகிய மகாவிஷ்ணு உத்தரவு இல்லாமல் உங்களை உள்ளே விடமாட்டேன் என்று சொல்லி கட்டளை தராரே. அப்படி கட்டளையிடும் சமயத்தினில் என்ன நடந்தது தெரியுமா? கட்டளையிட்ட உடனே இவருக்கோ புஜம் துடித்தது, கண்கள் சிவந்தது, காண்தாளமாய் குதித்தெழுந்து நின்றாரே. அப்படி குதித்தெழும் நேரத்தினில் என்ன நடந்தது தெரியுமா? அடே பாலர்களே, அடே நுழைவுபாய் பாலர்களே, ஜெய விஜயா, நீ யார்? கடவுள் என்று யாரை நினைத்து கொண்டு யாருக்கு காவலாக இருக்கிறாயோ அவருக்கே நீங்கள் எதிரியாக போக கடவுள் என்று சொல்லி வரத்தை கொடுத்தாரா? எல்லாருமே சொல்லுங்க. அரிய அரின்னு சொல்லி பொம்பளைங்களை கூட சொல்லலாம். அதுதான் நல்லது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது தேவை சபை முடிந்ததாம். அனைத்து தேவர்களும் வந்தார்களாம். அனைத்து தேவர்களும் வரும் பொழுது என்ன நடந்தது? இவர்கள் 2 பேரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்களா? அப்பொழுது இந்த மாராகிய மகாவிஷ்ணு வகப்பட்டவர், அடே ஜெய விஜயா, அடே ஏன் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார்களாம். சாமி, அவரோ ஒரு சாபத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நீங்கள் யார் கடவுளாக இருக்க நினைக்கிறீர்களோ அவர்கள் கையாலே மடிய வேண்டும், அவர்கள் கையாலே மடிய வேண்டும், அவருக்கு நீங்கள் எதிரியாக போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று. அப்பொழுது சரி, தூர்வாசர் கொடுத்த சாபத்தை யாராலும் மீற முடியாது. அப்படி மீற முடியாது இருக்க பட்சத்தினில் அடே ஜெய விஜயா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். அவர் கொடுத்த வரத்தில் மீற வேண்டும் என்றால் 7 பிறவி பிறந்து, எத்தனை பிறவி? 7 பிறவி பிறந்து என் பாதத்தை வந்து அடைகிறீர்களா? இல்லை, 3 பிறவி எதிரியாக பிறந்து என் கையாலே என் பாதத்தை அடைகிறீர்களா என்று கேட்டாரே. அப்படி
அப்படி இருக்கிற பட்சத்தினில் என்ன நடந்தது? என்ன நடந்தது தெரியுமா? சாமி, நாங்கள் 7 பிறவி பிறந்து உன் பாதத்தை அடைவதை விட 3 பிறவி எதிரியாக பிறந்து உன் கையாலே மடிந்து உன் பாதத்தை வந்து அடைகின்றேன் என்று சொன்னார்களே. அப்படி இருக்கின்ற சமயத்தில் முதலாம் பிறவியாக ஜெயன் விஜயன் இருவர்களும் இறையாச்சுதன் என்றால் யார் தெரியுமா? இந்த கதையை கேட்டவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு எப்படிங்க? இரணியனும் அரக்கன், இரணியாச்சுதனும் அரக்கன், அண்ணன் தம்பியாய் பிறந்தார்கள். அப்படி இரணியனாக பிறந்து இரணியாச்சுதனாக பிறந்து என்ன செய்தார்களாம்? தேவர்களை ஆட்டி படைத்தார்கள். தேவர்களை ஆட்டி படைக்கும் பொழுது என்ன நடந்தது? தேவர்களை ஆட்டி படைக்கும் பொழுது இவர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. ஆதலால் சிவன் முதல் பிரம்மன் வரை எல்லா கடவுள்களும் சுவாமி மகளாகிய மகாவிஷ்ணுவே இந்த அரக்கருடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை, என்ன செய்வது என்று அழுது புலம்புகிறார்களாம். அப்படி புலம்பு கோலும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு நேரம் வரும், அவர்கள் அழியும் காலம் வரும். அப்பொழுது நான் சொல்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாராம். மீண்டும் இவர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அப்பொழுது இரணியனுக்கோ லீலாவதி என்ற பெண்ணை திருமணம் செய்தானாம். யாரு? இரணியன் லீலாவதி என்ற பெண்ணை திருமணம் செய்தானாம். தம்பியாகிய இரணியாச்சுதன் சில்லங்கி என்ற பெண்மணியை திருமணம் செய்தாராம். அப்படி சில்லங்கி என்ற பெண்ணை திருமணம் செய்து என்ன நடந்தது? ஒரு நாள் அரக்கர் குலத்துக்கு தலைவனா யார் பிறந்தாரோ தெரியுமா? குருவாகிய சுக்ராச்சாரியார் பிறந்தார். குருவாகிய சுக்ராச்சாரியாரை அவர்கள் இருவரும் குருவாக ஏற்றுக்கொண்டார்களாம். அப்படி குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது ஆதி நாளையிலே ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? நாம நிற்கிறோம், இது யாரு? இது யாரு? இந்த பூமாதேவியை இரணியாச்சுதன் என்று சொல்லக்கூடிய இரணியாச்சுதன் வாயாக சுருட்டினாரே. அப்படி பாயாக சுருட்டும் பொழுது நரப்பன, நடப்பன, பரப்பன, இவைகள் எல்லாம் மூச்சு திணறி கண்கள் பிதுங்கி உயிர் போகும் தருணத்தில் அறிவோம் நமோ நாராயணா, அறிவோம் நமோ நாராயணா, அறிவோம் நமோ நாராயணா, எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழுது கூக்குரலிட்டதாரே. அப்படி கூக்குரல் சமயத்தினில் என்ன நடந்தது? உடனடியாக வராகம் என்றால் தெரியுமா? இருக்காது, படிச்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியா இல்ல அண்ணனான்னு தெரியல, ஒரு தம்பி தங்கச்சி சூப்பரா சிமன், அது என்ன பாடல், என்ன பாடல், தங்கச்சியும் ஒரு அண்ணாவும் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். மைக்ல பாடினாங்க. அந்த மாதிரி இது என்ன நடந்தது? பாயாக சுட்டும் பொழுது என்ன நடந்தது? இந்த பூமாதேவியை பாயாக சுட்டும் பொழுது என்ன நடந்தது? இவர்கள்லாம் கூப்பிடும் பொழுது உடனடியாக வராகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை பன்றி என்ற அவதாரத்தை எடுத்தார். ஐயா, அப்படி வெள்ளை பன்றி அவதாரத்தை எடுத்து அவன் நரக்கோட்டைக்குள்ளே கொண்டு போய் வைத்திருந்தானாம். யாரு? இரணியாச்சுதன். அப்படி நரக்கோட்டைக்குள்ளே கொண்டு போய் வைக்கும் போது இவரா மாலாகிய மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து அந்த நரைகளை எல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய கோரை பல்களால் அந்த இரணியாச்சுதனை குத்தி கிழித்து கொன்றார். அப்படி குத்தி கிழித்து கொன்ற உடனடியாக அவன் அது இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் சென்று, ஐயா இரணிய கசிப்புவே, ஐயா இரணிய மன்னரே, ஐயா இரணியாச்சுத மன்னரே, உங்களுடைய தம்பியை மாலாகிய வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய மாலாகிய மகாவிஷ்ணு
கொன்று விட்டார் என்று சொன்னவுடனே குதித்தெழுந்து நெஞ்சை தட்டி புஜம் துடித்து கண்கள் பிதுங்கி எழுந்து நின்று காந்தாளமாய் எழுந்து நின்றாரா. அரே அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன நடந்தது? அப்படி இருக்கும் பொழுது யாரின் தம்பியை கொன்றது, யாரின் தம்பியை கொன்றது, யாரின் தம்பியை கொன்றது என்று கூக்குரலிட்டு நின்றான். அப்படி நடக்கும் சமயத்தில் உன் தம்பியை கொன்றது மாலாகிய மகாவிஷ்ணு என்று சொல்லிய உடனே அப்படியானால் அவனை நான் கொல்ல வேணும், அவனை நான் கொல்ல வேணுமே என்று கர்ஜித்து நின்றாராம். கர்ஜித்து நிற்கும் பொழுது என்ன நடந்தது? லீலாவதியாகப்பட்டவள் சுவாமி நான் நந்தவனத்திற்கு செல்ல வேண்டும், நான் நந்தவனத்திற்கு செல்ல வேண்டும், உங்களுடைய கோபத்தை போக்குகிறேன் என்று சொல்லி சிரிச்ச முகத்துடன் கேட்கும் பொழுது அப்படி என்றால் தோழிகளை கூப்பிட்டு நந்தவனத்திற்கு கூட்டிச் செல் என்று சொல்லி கட்டளையிட்டாரா. அப்படி கட்டளையிடும் சமயத்தில் என்ன நடந்தது? அப்பொழுது கட்டளையிடும் சமயத்தில் என்ன நடந்தது? நந்தவனத்தின் போய் தோழிகளுடன் குளித்து நீராடி ஆடி பாடி மகிழ்ந்து அங்கே சந்தோஷமா இருக்கும் பொழுது திடீரென மூச்சாகி விழுந்தாலும் அரே. அப்படி மூச்சாகி விழும் தருணத்தில் தோழிகள் எல்லாம் அரண்மனை வந்து ஐயா இரணிய கசிப்புவே, ஐயா இரணிய மன்னரே, இந்த உங்களுடைய மனைவியாகிய எங்களுடைய ராணியாக இருக்கக்கூடிய லீலாவதி அம்மாள் மூச்சாகி விழுந்திருக்கிறாள், என்னவென்று தெரியவில்லை என்று சொல்ல அப்படி சொல்லிய உடனே என்ன நடந்தது? அப்படி சொல்லிய உடனே என்ன நடந்தது தெரியுமா? உடனடியாக அங்க அரண்மனை இருக்கக்கூடிய காவலாளிகளை கொண்டு போய் என்னுடைய மனைவியை கொண்டு வா, தூக்கி கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டாரே. அப்படி இருக்கும் சமயத்தில் கட்டளை இழும் பொழுது என்ன நடந்தது? அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்தார்களாம். அப்பொழுது எல்லாரையும் கூப்பிடும் பொழுது ஒரு பெண்மணியாக அவள் வயது முதிர்ந்தவளாக இருக்கக்கூடிய பெண்மணியாகப்பட்டவள், மர்த்திகட்சி என்று சொல்லக்கூடிய பெண்மணியாகப்பட்டவள், அந்த பெண்மணியை சோதித்து பார்க்கும் பொழுது அவள் கருவுற்றிருந்தாளா. அப்படி கருவுற்றிருக்கும் சமயத்தில் என்னதான் பெண்ணே என்னதான் நீ கருவிட்டிருந்தாலும் சரி, நீ என்னதான் தாயாக ஆனாலும் சரி, எனக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, ஆனால் என் தம்பியை கொன்றவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் என்று சொல்லி கூக்குரலிட்டு கர்ஜித்து நின்றானையா. அப்படி கர்ஜித்திருக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? அப்பொழுது உடனடியாக சொல்லிட்டு 1 மணி நேரம் அப்படியானால் என்ன நடந்தது தெரியுமா? உடனடியாக கருவற்றிருக்கும் பொழுது திருலோகத்தை ஆண்டு வரக்கூடிய திருலோக சஞ்சாரியாகப்பட்டவர் நாரதர் என்ன செய்தாரோ வழியாக வந்த அந்த பெண்மணியை தூக்கி செல்ல கடமைப்பட்டுள்ளாராம். அப்பொழுது உடனடியாக இந்த குருவாகிய சுக்லாச்சாரியருடன் துணை கொண்டு என்ன நடந்தது? அவருடைய யாரு அரக்கருக்காதி, அது அரக்கர் குலத்திற்கு முதல்ல யார் தெரியுமா? தெய்வேந்திரன் தான் தலைவனா. அப்படி தெய்வேந்திராயக்கூடிய அரக்கருக்கெல்லாம் தலைவனா இருந்தவனா முதல்ல, பிறகுதான் தெய்வர் குலத்திற்கு தலைவனானா தெய்வேந்திரன். அப்படி இருக்கும் பொழுது அரக்கர் குலத்திற்கு தலைவனாகணும், தெய்வ குல தலைவனாகணும். அப்படி ஆகும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? உடனடியாக இந்த லீலாவதியை கொன்றுவிட வேண்டும் சொல்லி தெய்வேந்திரம் சிறையிட்டு சென்றானாம். சிறையெடுத்து செல்லும் பொழுது அடே பாவி, அடே தெய்வேந்திரா, ஏன் இந்த பெண்மணியை சிறையெடுத்து செல்கிறாய் என்று கேட்க, இவளை நான் கொல்ல வேண்டும், அதனால் இவளை சிறையெடுத்து செல்கிறேன்
விஜயன் என்று தெய்வேந்திரன் சொல்ல அப்பொழுது தெய்வேந்திரன் இணையத்திலே அரே பாவி இவளை விட்டுவிடு என்று சொல்லி வாக்குவாதம் விட்டு சண்டையிட்டு மீட்டாரே. அப்படி சண்டையிட்டு யாருன்னா பாரபட்சம் மாத்தி டக்குன்னு அப்படி மீட்கும் சமயத்துல உடனடியாக அந்த குழந்தை பிறக்கும் தருணத்தில் திருலோக சஞ்சாரியாகப்பட்டவர் லீலாவதி வைத்துக்குள்ளே ஈயாய் போய் புகுந்தாரே. என்ன வடிவெடுத்து போனாரா? ஈயாய் வடிவெடுத்து போனாரா? அப்படி ஈயாய் வடிவெடுத்து போய் அங்கு கருவுற்று இருக்கிற அந்த குழந்தைக்கு வயிற்றினிலே ஹரி ஓம் நமோ நாராயணா சொல்லு. ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை கற்றுக் கொடுத்தாராம். அப்படி கற்றுக் கொடுக்கும் தருணத்தினில் இவரோ தவத்துக்கு சென்றாராம். யாரு போனது தவத்துக்கு? யார் போன தவத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நமோ நாராயணா. கிருஷ்ணனை சாகடிக்கணும்னு யார் போனது? இரணியன் போனான். இரணியன் வந்து அரிய கொள்ளணும்னு போனா இல்லையா? அவன் வந்து வர தருணம் இவ குழந்தை பிறக்கும் தருணம் உடனடியாக இரணியன் தவத்தை முடித்து உடனடியாக வந்தாராம். வந்த உடனே இந்த கருவுற்றிருக்கூடிய லீலாவதியாகப்பட்டவள் என்ன செய்தாலாம்? உடனடியாக அந்த அவளுக்கு கருவுற்றிருந்த லீலாவதிக்கு ஒரு ஆண் குழந்தையாகப்பட்டது பிறந்ததை யாரே. அப்படி பிறந்த உடனே அவை எந்த வடிவத்தில் பிறந்தது? கையிலே சக்கரம், நெற்றியில் திருநாமம், யாருடைய நாமம்? கிருஷ்ணனுடைய நாமம். நெற்றியிலே திருநாமத்தோடு, கையிலே சங்கோடு, சக்கரத்தோடு பிறந்ததாம் அந்த குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்தா என்னன்னு கூப்பிடும்? என்ன கூப்பிடும்? அம்மானு தானே கூப்பிடும். அந்த குழந்தையாகப்பட்டது அம்மானு கூப்பிடல, அப்பானு கூப்பிடல, அண்ணானு கூப்பிடல, தங்கானு கூப்பிடல. ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயணா, அப்படி என்று அந்த குழந்தையாகப்பட்டது கூவி பிறந்ததா. அப்படி கூவி பிறந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? உடனடியாக இந்த குழந்தை என் பெயரை சொல்லவில்லை, என் மனைவி பெயரை சொல்லவில்லை, அப்படி என்று கச்சித்து உச்சம் துடித்து என்ன செய்தானாம்? இப்பேற்பட்ட குழந்தையாகப்பட்டது எனக்கு தேவையில்லை. அதனால் திருப்பார் கடல் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பார் கடலிலே போய் அந்த குழந்தையை வீசடா, அப்படி என்று சொல்ல, அப்படி அந்த குழந்தையை அங்கிருக்கக்கூடிய காவலாளிகள் ஓடி போய் அந்த குழந்தையை கொண்டு போய் வீசினார்களாம். அப்பொழுது அந்த கடலில் மீதிலே ஒரு பட்டையா ஒரு ஆம மாதிரி இன்னொரு ஓடு மாதிரி வரும் பாத்தியா? அந்த மாதிரி ஓடாக மிதந்து அது அவனுக்கு காலுக்கு பாதமா வந்தாராம். அந்த அவனுக்கு ஒரு பெயர் சூட்டினாங்களாம். அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டினாராம். அப்பதான் என்ன பெயர் சொன்னாரா தெரியுமா? என்னுடைய நாமத்தை மறவாத இருக்கிறதுனால் உனக்கு பக்த பிரகலநாதன். என்ன பேரு? பக்த பிரகலநாதன் என்று பெயர் சூட்டினாராம். ஏன்னா அரியனுடைய பக்தியை வந்து அவன் மெச்சி, அரியனுடைய நாமத்தை பிறந்தனால்தான் என் பக்தி என்று மெச்சியதனால் பக்த பிரகலநாதா என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினாராம். அப்பொழுது அந்த குழந்தையை கடலை வீசும் பொழுது அந்த குழந்தையாகப்பட்டது மீண்டும் ஆமை ஓடு என்று சொல்லக்கூடிய சங்கு ஓட்டின் மீது நடந்து வெளியே வந்ததாம். அடே பாவி, அந்த குழந்தையை அந்த குழந்தையை நீ தூக்க சொன்னா நீ பாட்டு தூக்கி தோல்ல வச்சுனா என்ன பண்ணுவான்? காலையில விட்டு போயிடலாமா? யானை கட்டக்கூடிய சாவடியில் கொண்டு போய் விடறாங்க. அப்பொழுது யானை கட்டக்கூடிய
கொல்லும் பொழுது அங்கேயும் போய் அந்த குழந்தையை கொல்ல முடியவில்லையா? அப்பொழுது அடே பக்த பிரகலாதா, அடே பக்த பிரகலாதா, அடே பக்த பிரகலாதா, என் பெயரை சொல்லவில்லை, என் மனைவியின் பெயரை சொல்லவில்லை, ஒரே ஒரு முறையாவது என் பெயரை சொல்லடா. இரண்யாய நமோ நமக, இரண்யாய நமோ நமக, இரண்யாய நமோ நமக என்று சொல்லடா என்று கேட்டாராம். அப்பொழுது சொல்லும் பொழுது, அப்பா உன்னுடைய பெயர் என் நாவினில் வரவில்லை, தாயே உன்னுடைய பெயர் என் நாவினில் வரவில்லை.